ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவே வந்து ஃப்ளாப் ஆயிருச்சு அப்படின்றது தான் நேற்றைய தினம் நடந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகள். நேற்றைய தினம் அரங்கேறிய அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஃப்ளாப். அதில் எந்த முன்னேற்றமும் இல்லை. எந்த ஸ்கொயர் ஒன்ல எப்படி இருந்துச்சோ பேக் டு ஸ்கொயர் ஒன் அப்படின்ற மாதிரி தான் வந்து என்ன சொன்னாங்கன்னா, எடப்பாடி வந்து ஓபிஎஸ் அண்ட் டிடிவியை அகாமடேட் பண்ணிக்க தயாராகிட்டாரு. அவங்க என்டிஏக்குள்ள ஒரு 6 சீட் 3 சீட்டில் செட்டில் ஆகிக்கலாம். அவங்க சார்பில் பிஜேபியும் பேசுகிறாங்க. அவங்க வந்து அவர் அகாமடேட் பண்ணிக்கிட்டாருன்னு நேற்றுக்கு பரப்புனாங்களே. இல்லை, அகாமடேட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு அந்த பேச்சுவார்த்தை வந்திருக்கிறது. நீங்கள் அகாமடேட் பண்ணாதான் வந்து கூட்டணி பலமடையும். ஏன்னா அவங்களுக்கு வந்து பீகார் ஃபார்முலாவை தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். அந்த ஒட்டுமொத்த அலையன்ஸ் கன்சாலிடேஷன் தான் வந்து பீகாரில் பாஜக பெரிய அளவுக்கு வெற்றி பெறுவதற்கு வழிவகைத்தது அப்படின்னும் போது அந்த ஃபார்முலாவை நம்ம தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் அவர்களுடைய கோரிக்கையாக இருந்துச்சு. அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, அந்த நிட்டிகிட்டிஸ் என்ன அப்படின்னு. அப்போ டிடிவி தினகரன் ஓபிஎஸ்லாம் வந்து கூட்டணிக்குள்ளே வரணும் அப்படின்ற விருப்பத்தை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இவரும் வந்து சரி நான் யோசித்து சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் பதில் சொல்லியிருப்பதாக தெரிகிறது. நாங்கள் வந்து வரவேற்கிறோம், அவங்க வந்து சேர்ந்துடலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பெருசாக ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கல. ஏன்னா அந்த கமிட்மெண்ட் இபிஎஸ் வந்து அவ்வளோ ஈஸியாக கொடுத்துருவார் அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா உங்களுக்கு சில பார்கெயினில் வந்து போன உடனே உட்கார்ந்த உடனே இதுதான் மைய கோரிக்கையாக இருக்கிறது அப்படின்னும் போது அதை ஒத்துக்கிறது எப்படி சரியாக இருக்க முடியும்னு தெரியல. அது அந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை அங்கே நடைபெற்றதா அப்படின்றது கூட சந்தேகம்தான். ஆனால் 2 விஷயங்களை இபிஎஸ் தரப்புலேருந்து நேற்று பண்ணியிருக்காங்க. ஒன்று என்னன்னா, அந்த நம்பர்ஸை வந்து கசிய விட்டது. ஏன்னா எல்லா ஊடகங்களும் வந்து ஒரே மாதிரி ஒரே சமயத்தில் கொஞ்சம் முன்னுக்கு பின் வந்து அதே நம்பர்ஸை எக்ஸாக்டாக வந்து சொன்னது. இப்போ நீங்கள் ஒரு ஊடகத்தில் இருக்கீங்க, நான் ஒரு ஊடகத்தில் இருக்கேன், செந்தில் அண்ணன் ஒரு ஊடகத்தில் இருந்தார். அப்போது நாம் வந்து ஒரு நம்பர்ஸை வந்து உங்களுக்கு ஒரு சோர்ஸில் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க, எனக்கு ஒரு சோர்ஸில் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. நம்ம வந்து ஒரு சின்ன மாற்றம் இருக்கும். ஆனால் ஒரே மாதிரி ஐடென்டிக்கலாக எந்தவித இதுவும் இல்லாமல் 170 23 23 3 3 6 அதுக்கப்புறம் 3 அப்படின்ற அளவு அப்படி அது வந்து கிராஸ் செக் பண்ணுறது அப்படின்றது ஜேர்னலிசத்தில் ஒரு ஃபண்டமெண்டல் பாடம். ஒரு தகவல் நமக்கு வருதுன்னா அதை உறுதிப்படுத்தணும். ஒரு முறைக்கு 2 வாட்டி உறுதிப்படுத்திட்டு அதை சொல்லணும். இப்போ வந்து நியூ ஏஜ் ஜேர்னலிசம் என்ன சொல்லுதுன்னா, தகவல்னு போட்டுக்க. இல்லை நியூ ஏஜ் ஜேர்னலிசம் சந்திப்பதாக தகவல், சொன்னதாக தகவல், வந்ததாக தகவல் அப்படின்னு சொல்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. இல்லை இப்போ நான் ஸ்பெசிஃபிக்காக உங்களை கேட்கறது, இந்த 170 23 பாமகக்கு 23 பிஜேபிக்கு 23 தான்ப்பா அப்படின்னு யார் பரப்புகிறாங்க? அது ஏடிஎம்கே பரப்புதா? அப்படி பரப்புகிறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற மோட்டிவ் என்ன? சரி, 2-3 விஷயங்கள் இருக்குது இங்கே. என்னன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஏடிஎம்கே தரப்புலேருந்து இந்த மாதிரி ஒரு தகவலை கசிய விட்டு என்ன கன்வே பண்ணுறாங்க அப்படின்னா, நாங்கள் தான் கூட்டணி விஷயங்களை தீர்மானிக்கிறோம், நாங்கள் தான் இங்கே பாஸ், நாங்கள் வந்து சொல்கிறது தான் சீட்டு கணக்கு, நாங்கள் கொடுக்கறது தான் வந்து சீட்டு, நீங்கள் கேட்குற நம்பர்ஸ்லாம் வந்து இங்கே கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்க ரொம்ப ஆணித்தரமாக கன்வே பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் வந்து இந்த நம்பர்ஸை வந்து கசிய விட்டதற்கான மிக முக்கியமான காரணம். நீங்கள் சொன்னது போல் ஒரு காலத்தில் வந்து ரிப்போர்ட்டர்ஸ் வந்து தலைவர்கள்ட்ட கன்ஃபார்ம் பண்ணுவாங்க, கிராஸ் செக் பண்ணுவாங்க, வெரிஃபை பண்ணுவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க, இது எல்லாமே நடக்கும். பட் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் தலைவர்களுக்கும் நிருபர்களுக்கும் இடையே வந்து வியூக வகுப்பாளர்கள் ஒரு ரோலை ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அந்த வியூக வகுப்பாளர்கள் வந்து சில விஷயங்களை வந்து அவர்கள் மூலமாக பரப்பி விடுகிறார்கள் அப்படின்றதும் வந்து ஒரு மிக முக்கியமான விஷயமாக நம்ம இங்கே பதிவு பண்ணுறேன் நான் அதை. ஏன்னா வியூக வகுப்பாளர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அது தகவல்களாக வருகிறது அப்படின்றதும் ஒரு முக்கியமான ஃபேக்டராக இருக்கிறது. ஏன்னா எல்லா கட்சிகளும் வந்து வியூக வகுப்பாளர்களை வச்சுருக்காங்க. ஸோ அதன் மூலமாக ஒரு தகவல் வருகிறது அப்படின்னும் போது அது கட்சியே சொல்லுகின்ற தகவலாக அது கருதப்படுகிறது. அப்படி தான் வந்து அதை பதிவு பண்ணுறாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து பாஜக அதிக இடங்களை கேட்டுவிடக்கூடாது, மற்ற கட்சிகளும் வந்து அதிக இடங்களை கேட்டுக்கொள்ளக்கூடாது. அதிமுகவுடைய எண்ணம் என்பது அதிக இடங்களில் இந்த தேர்தலில் போட்டியிடுவது. ஏன்னா 2026 தேர்தல் என்பது ஒரு வாழ்வாசாவா பிரச்சனை தான் வந்து அதிமுகவுக்கு. அப்போ அந்த இடத்துல வந்து அதிக சீட்ஸை வந்து நாங்கள் கண்டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு சொல்லாமல் சொல்லுகின்ற ஒரு பிஜேபியோட ப்ரெஷருக்கு நாங்கள்லாம் ஈல்ட் ஆகிடல, நாங்கள் வந்து ஏடிஎம்கே இண்டிபெண்ட்டாக இருக்குது, ஃபார்மிடபுளாக இருக்குது அப்படின்னு ஒரு செய்தியை கன்வே பண்ணுறாங்க. இபிஎஸ் ஒரு டஃப் நெகோஷியேட்டர். அந்த இடத்துலேருந்து அவர் இறங்கலை. அவர் வந்து ஒரு கடுமையான பார்கெனிங்கில் அவர் வந்து வழக்கம் போல் அவர் பார்கெயின் பண்ணுறாரு, டஃப்பாக பார்கெயின் பண்ணுறாரு. ஏன்னா எலெக்ஷனில் வந்து ஒரு டஃப் பார்கெயின் பண்ணாதான்
அவருக்கு அதிமுகவுக்கு சில சாதகமான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. என்ன அவங்களுடைய கணக்கு என்னன்னா, உங்களுக்கு கூட்டணி கட்சிகளுக்கு அதிக இடங்களை அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ஒரு 3 கார்னர் கண்டெஸ்ட், ஒரு 4 கார்னர் கண்டெஸ்ட்டில் உங்களுக்கு அது திமுகவுக்கு சாதகமாக அமைந்துவிடும். அப்போ ஒரு டைரக்ட் ஃபைட் பிட்வீன் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே அப்படின்னு இருக்கும்போது அது வந்து அவங்க அதிமுகவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றது அவங்களுடைய கணக்காக இருக்கிறது, அவங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த நம்பர்ஸ்லாம் வந்து கன்வே செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்குறேன். இது ஒரு விஷயம். 2வது செய்தி வந்து என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா, இவர்கள் கூட்டணிக்குள்ளே வரதை, ஓபிஎஸ் அண்ட் டிடிவி தினகரன் கூட்டணிக்குள்ளே கொண்டு வரதை நாங்கள் வந்து ஏற்றுக்கிறோம் அப்படின்னு இபிஎஸ் சொன்னார் அப்படின்னு. அதுவே வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அந்த 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 நெகோசியேஷனில் அவ்வளோ உறுதியாக சில விஷயங்கள் முன்மொழியப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. கூட்டணிக்குள்ளே வரணும் அப்படின்ற அந்த ஒப்பீனியன் இருக்குது, கொண்டு வரணுன்ற ஒப்பீனியன் இருக்குது. அது பிஜேபிக்கும் இருக்குது, அதிமுகவில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்களுக்கும் இருக்குது. ஆனால் அதை முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இபிஎஸ் இருக்காரு. அதுதான் வந்து பொதுக்குழு தீர்மானம். யார் வந்து ரொம்ப காட்டமா சொல்றாரு. ஓபிஎஸ்ல இபிஎஸ் இருக்காரு. இல்ல, இபிஎஸ் இருக்காரு. அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய இடத்துல இருக்கிற டிடிவி தினகரன் போன வாரம் வரையிலும் துரோகத்துக்கு ஒரு நோபல் பரிசு கொடுக்கணும் அப்படின்னா பழனிசாமி அவர்களை கொடுப்போம், அவருக்கு என்ன பாடம் கற்பிக்கணும் அப்படின்ற டோன்ல பேசிட்டு இருந்தாரு. ஆமா, கொஞ்சம் மென்மையா பேசக்கூடிய ஓபிஎஸும் இப்ப கடுமையா பேசுற ஒன்றை பார்க்குறோம் இந்த சம்பவத்துக்கு பிறகு. இல்ல அதுதான் அங்க என்னன்னா, அந்த 3-6 நம்பர் வந்து திட்டமிட்டு அது கசியப்பட்டதற்கான காரணம், நான் வந்து கூட்டணிக்குள்ள வரதுக்கு நான் வந்து ஒத்துக்கிட்டேன் அப்படின்ற செய்தியும் வருகிறது, இந்த நம்பர்ஸும் வருது. அப்போ நான் கூட்டணிக்குள்ள ஒத்துக்கிட்டேன் அப்படின்னும் போது பிரச்சனை பண்ணக்கூடியவர்கள் டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் தான் அப்படின்ற அந்த ஒரு ஒரு ட்ரிகர் கூட அது இருக்கும். அந்த மாதிரி ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணுன்றதுக்காக அந்த நம்பர்ஸ் வந்து திட்டமிட்டு ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அது நினைச்சபடி அவங்க பிளான் படி நேற்றைய தினமே ஓபிஎஸ் வந்து ரொம்ப கடுமையாக ரியாக்ட் பண்ணிட்டாரு. எனக்கு இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமின்ற அந்த பெயரை கூட உச்சரிக்கிறதுக்கு எனக்கு வந்து கூச்சமாக இருக்கிறது அப்படின்னு பேசும்போது ரொம்ப ஒரு கடுமையான ஸ்டாண்டுக்கு அவர் போயிட்டாரு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.